ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைல் இறால் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இறால் மசாலா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். மற்ற மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 5லேருந்து 6 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கி வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியவும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த டிஷ்க்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை. இறால்ல இருந்தே தண்ணி நிறையா வெளிவரும். அதனால் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இது குக் ஆகணும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நல்லா குக் ஆயிரும் இறால். இறாலை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட மிளகுத்தூளை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். மல்லி இலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.